ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ராமேஸ்வரத்தில் இருக்கிற குருசடை ஐலாண்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பச்சாயம் பார்க்குறீங்களா, இவங்க வந்து ஃபியூர் வெஜிடேரியன். இவங்களும் மீன்கள் சாப்பிட மாட்டாங்க, ஃபுல்லாக கடல் பாசி மட்டும் சாப்பிடுவாங்க. டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 7 o'clockலேருந்து ஆஃப்டர்நூன் 2 o'clock வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. காற்று வேகமாக அடித்தாலோ இல்லை தண்ணி அதிகமாக வர ஆரம்பித்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க. டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு 300 rupees சார்ஜஸ் வாங்குகிறாங்க. மினிமம் 10 பேராவது வந்தால் தான் கூட்டிகிட்டு போவாங்க. இடம் ராமேஸ்வரத்தில் குந்துக்கால் பீச் கிட்ட விவேகானந்தர் மெமோரியல் பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து தான் நம்மளை குருசடை ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இந்த குருசடை தீவு வந்து மன்னார் வளைகுடா கடல்சார் தேசிய பூங்காவின் ஒரு பகுதியாம். இந்த தீவில் வந்து அரிய வகை மூலிகை தாவரம், அரிய வகை கடல்வாழ் உயிரினம்லாம் நம்ம பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம போட்டிங் போகும்போது லைஃப் ஜாக்கெட் கண்டிப்பாக போட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் போனது வீக் டேஸுன்றதால கூட்டம் இல்லை. 15 minutes வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் பக்கத்தில் இருந்த விவேகானந்த மெமோரியல் போய் பார்த்துட்டு வந்தோம். இந்த இடத்துல கிட்டவே நின்று நாங்கள் ஒரு மயிலை பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கு முன்னாடி போனவங்களோட போட் இப்போ ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு. இந்த சைடும் இப்போ 10 பேருக்கு மேலே ஆள் வந்துட்டாங்க. அதனால நம்மளும் போய் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு. போட்டிங் போகும்போது லைஃப் ஜாக்கெட் கண்டிப்பாக போட்டிருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. இதில் நம்ம கூடவே ஒரு கைடும் வருவாருங்க. அவரே எல்லா இடமும் சுற்றி காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி கூட்டிகிட்டு வருவார்.
இந்த இடத்துலேருந்து இந்த வியூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இப்போ நாங்கள் குருசடை ஐலாண்டுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே ஆழம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல டால்ஃபின்ஸ்லாம் நிறைய இருக்குமாங்க. லக் இருந்தால் சம்டைம்ஸ் டால்ஃபின் மேலே வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் போகும்போது எந்த டால்ஃபின்ஸும் வரல. நாங்கள் எதுவும் டால்ஃபின்ஸ் பார்க்கலங்க. இருந்து வர கப்பல்லாம் இந்த பாம்பன் பிரிட்ஜ் வழியாக இந்த பக்கமாக தான் போகும்னு சொல்லிட்டு இருந்தார். இங்கேருந்து பார்க்கும்போதே நமக்கு அந்த பாம்பன் பிரிட்ஜ் தெரியுது பாருங்கள். குருசடை ஐலாண்டுக்கு நம்ம இப்போ ரீச் ஆகிட்டோங்க. இங்கே இருக்கிற தண்ணி கலர் இந்த இடம்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஆழங்கள் அதிகம், 60 மீட்டர் ஆழம். அந்த சென்ட்ரல் லைன் வந்து நமக்கு தூத்துக்குடியிலேருந்து சென்னை, கல்கத்தா, கர்நாடகா இது கப்பல் வரும்பே கார்கோ ஷிப் அவங்க எல்லாமே இந்த லைனில் வந்து தான் பாம்பன் பிரிட்ஜ். இந்த போர்டில் இருக்கிற கடல்வாழ் உயிரினங்களை பற்றி நமக்கு கைடு எக்ஸ்பிளைன் பண்ணுவாருங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க சங்குகள் பற்றியும் இந்த தீவு பற்றியும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாருங்க.
காணப்படுது. இங்கே வந்து ரொம்ப கம்மியாக பார்க்குறாங்க. பச்சாமி பார்க்குறீங்க இல்லையா, இவங்க வந்து ஃபியூர் வெஜிடேரியன். இவங்களும் மீன்கள் சாப்பிட மாட்டாங்க, ஃபுல்லாக கடல் பாசி மட்டும் சாப்பிடுவாங்க. இந்த ஏரியாவில் எது பாப்புலேஷன் அதிகம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பச்சாமையும் ஆலிவெட்டி, ஸோ ரெண்டு தான் இங்கே பாப்புலேஷன் அதிகம். அதே மாதிரி உங்களோட ஃபேவரட் ஃபுட்டு பார்த்தோம்னா ஜெல்லி ஃபிஷ் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு 1-2 பட்டுச்சுன்னா அரிக்கும், அதை விட்டுரும். கிட்டத்தட்ட 10-15 பட்டுச்சுன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 1 மந்த் 1.5 மந்த் வரையும் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு பாய்சனான ஜெல்லி ஃபிஷ். அதே மாதிரி நம்ம லேண்டில் இருக்கிற கேட்டாய்ஸ் அதெல்லாம் இதை பற்றி பயந்துட்டு என்ன பண்ணுவோம், தலைகையில் உள்ள எடுத்துக்கிறது இல்லையா. கடலில் இருக்க அமைக்கு வந்து கை காலத்தில் உள்ளே போகாது, எல்லாமே ஓப்பனாக வெளியே நீட்டிட்டு தான் நிற்கும். அதனால தான் பிசர்மன் வலையில் வந்து நிறைய ஆமை மாட்டி இறந்து போகுது. அதே நமக்கு முட்டையில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக கரையை ஒரு கணக்கு பண்ணிங்கன்னா 4 மணி 5 மணிக்கு போனீங்கன்னா பார்க்கலாம் தனுஷ்கோடியில். இங்கே பார்க்குறீங்களா ஆஸ்பராகஸ் சொல்லிப்படுறீங்களா, தமிழில் தண்ணீர் விட்டாங்க கிழங்கு சொல்லுவாங்க. இதில் பேரில் வர கிழங்கு இருக்கு இல்லையா, அது வந்து பவுடர் பண்ணி ஸோ அது வந்து கிட்னி ஸ்டோனுக்கு வந்து மெடிசனை பயன்படுத்துகிறாங்க நாட்டு மருந்து கடைகளில். நம்ம கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய சதாவரி, அதாவது இந்த கேரளா சட்னி பண்ணுறது, துவையல் பண்ணுறது, ஊறுகாய் பண்ணுறது நிறைய பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து டாபர் இங்கே இருக்கிற செடிகளை பற்றியும் நமக்கு கைடு எக்ஸ்பிளைன் பண்ணுவாருங்க. இந்த செடிகளுக்கு நடுவில் நடந்து போய் பார்க்குறது, இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மரைன் மியூசியம்ங்க. இந்த இடம் ஒரு காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க மரைன் மியூசியமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு சில மீன் வகையெல்லாம் பதப்படுத்தி வச்சுருந்தாங்க. இங்கே இருக்க பவளப்பாறைகள் அப்புறம் சங்குகள் பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். இன்சைட் ஆகுது இல்லையா, அதெல்லாம் ஐவர சங்கிடுவாங்க. இது வந்து குதிரைமொழி. நான் சொன்னேன் இந்த நேரம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இதுதான். நீ கிடக்கிற ஓரங்களில் நீ எங்கே போனாலுமே அதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து சவுண்ட் வரும். இந்த ஏர்ஃபோன் பண்ணி இப்போ கால் வச்சுன்னா இல்லை சவுண்ட் அந்த இந்த இடத்துல ஒரு திமிங்கலத்தோட எலும்புகள் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஆமை அந்த மாதிரி ஒரு சில எலும்புகள்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க ஆராய்ச்சிக்கு பயன்படுத்திகிட்டு இருந்த ஒரு கிணறு காமிச்சாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது குருசடை ஐலாண்டோட பீச்சுங்க. அலைகள் பார்க்குறீங்களா, இங்கே வந்து உங்களுக்கு வேவ்ஸ் வராது. ஸோ அலை நம்ம லாங்கில் அங்கேயே தடுத்து நிப்பாட்டிக்கிறோம். அது எல்லாமே இந்த பவளப்பறைகள் இருக்கிறதுனால ஐலாண்ட் பாதுகாப்பாக இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து அது வரைக்கும் நடந்து கூட போகலாம், ஆழம் கிடையாது. அதை பற்றி 2 to 3 அடி தான் ஆழமே இருக்கும். பிளாக்காக பார்க்குறீங்க இல்லையா, இது எல்லாமே கடல் பாசி, சீ கிராஸ் சொல்லுவாங்க இல்லையா, கடல் பசு, பச்சாங்க சொல்லுவாங்க இல்லையா, பசு அது எல்லாமே லாங்கில் ப்ரௌனாக தெரியும் இல்லையா, அது எல்லாமே நமக்கு சீ ஃபீடு சொல்லுவாங்க. அதாவது பவளப்பறைகள் வரக்கூடியது, அதை கலெக்ட் பண்ணி தான் மதுரையில் ஜிகிருதண்டா அதுக்குள்ளே சொல்லுவாங்க.
நமக்கு கடல் மண் சரிவு ஏற்பட்டு தான் பாதுகாக்கும். இதில் வரக்கூடிய பூ பார்க்குறீங்களா, ஒன் சைடு தான் பூக்கும், இந்த பக்கம் பூக்காது, ஒரு பக்கம் மட்டும் தான் பூக்கும், மேல் இருக்காது. இது வந்து இப்போ பூக்கு ஒரு பக்கமும் ஆகும். அதாவது ஒரு 10 நிமிஷம் நமக்கு டைம் இருக்குது, ஃபோட்டோன்னு எடுத்துக்கிறேங்க. இங்கே ஒரு 10 நிமிஷம் நமக்கு டைம் கொடுப்பாங்க. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த தண்ணியோட கலரு, அப்புறம் இங்கே இருக்கிற மணல், இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த இடம். இங்கே பவளப்பாறைகள் நிறைய இருக்கிறதால இந்த இடம் சேஃபான இடம்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க செடியெலாம் மண் அரிப்பை தடுக்குதுங்களாம். கடலோட அலையெல்லாம் அங்கேயே நிறுத்திட்டாங்க. இந்த இடத்துல கடல் அலை இருக்காதுங்க. இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அங்கே இருந்தப்போ டைம் பார்த்திங்கன்னா 12 மணி, அதனால் வெயில் அதிகமாக இருந்தது. இந்த ஐலாண்டை மேலே போய் பார்க்குற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. நாங்கள் மேலே போய் பார்த்தோம். அந்த வியூ ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு வித்தியாசமான மீன் இருந்ததுங்க. ஆனால் அது இறந்து இருந்துச்சு. இந்த குருசரை ஐலாண்ட் ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சாச்சுங்க. இந்த போட்டிங் மூலமாக நம்ம வந்த இடத்துக்கே திருப்பி கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க.
பார்க்குறது விவேகானந்தர் மெமோரியலுங்க. இங்கேருந்து பார்க்குற வியூ ரொம்பவே நல்லா இருக்குங்க. ராமேஸ்வரத்தில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களில் இதுவும் ஒன்றுங்க. நம்ம ராமேஸ்வரத்தில் இந்த மாதிரி ஒரு ஐலாண்டை போய் பார்த்துட்டு வர எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நீங்கள் ராமேஸ்வரம் டூர் போகிறீங்கன்னா இந்த குருசடை ஐலாண்டையும் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.